friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி cauliflower pepper fry. இது எப்படி குயிக்கா ஈஸியா டேஸ்டா பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் இங்க panல 2 ஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கேன். அதுல ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்பூன் சோம்பு, இது மூணும் எண்ணெயில போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதில் பெரிய வெங்காயம் ஒன்று நம்ம மெல்லிசா கட் பண்ணி இதில் போட்டுடலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு 2 பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணி போட்டுடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதை வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில ஒரு 10 நிமிஷம் நம்ம போட்டு எடுத்துடலாம். அது கூடவே கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்பதான் இந்த காலிஃப்ளவர்ல என்ன பூச்சிங்க இருந்தாலும் போயிடும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு சுடுதண்ணில போட்டு அந்த காலிஃப்ளவரை இதுல போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம இந்த எண்ணெயில நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். சுடுதண்ணில போட்டனால காலிஃப்ளவர் ஏற்கனவே வெந்திருக்கு. கொஞ்சம் நம்ம ஒரு 5 நிமிஷம் அடுப்புல வச்சா போதும். இப்போ இதுல மிளகுத்தூள் தான் மெயினான இன்கிரிடியன்ட். ஒரு 3 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். 5 நிமிஷத்துல நம்ம இந்த ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும். நம்ம இதை கிரேவியா பண்ண போறதில்ல, நல்லா ட்ரையா தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் செமையா இருக்கும். லாஸ்டா நம்ம கொடை மிளகாவை கட் பண்ணி போடணும். ஃபர்ஸ்டே போட்டுட்டோம்னா அது ரொம்ப வதங்கிடும். பாதி குக் ஆனவுடனே நம்ம ஃபைனலா போட்டோம்னா அந்த கொடை மிளகாவோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நம்ம அடுப்புல வச்சா போதும். நம்மளோட காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்ல பசங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. Thank you.